அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. வாழ்க்கைக்கு தேவையான மன வலிமையும் உடல் ஆரோக்கியமும் தேவை அன்பர்களே. இந்த உடலும் மனமும் சிறப்புற இருந்தால்தான் நம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் தோல்விகள் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கும் நாம் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் ஆரோக்கியம் அவசியம் அன்பர்களே. உடல் சுறுசுறுப்பாக இருந்து மனம் சுறுசுறுப்பு இல்லை என்றாலும், மனம் சுறுசுறுப்பாக இருந்து உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் எந்த பயனும் இல்லை அன்பர்களே. ஆகையால் மனித வாழ்வில் வெற்றி பெற உடலும் மனமும் சேர்ந்து சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். இரண்டில் ஒன்று சோர்ந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதித்துவிடும். ஆகையால் மனமும் உடலும் சரியாக இருந்து மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் அதுவே ஆரோக்கியமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அன்பர்களே. நம் உடல் வலிமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் எளிமையான முறையில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அன்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது சுவாசிப்பதற்கு நல்ல காற்று, சுத்தமான தண்ணீர், ஆரோக்கியமான உணவு, சுகமான நித்திரை, சுறுசுறுப்பான உழைப்பு. இந்த ஐந்தும் நமக்கு முக்கியமானதாக அமைகிறது அல்லவா? உழைப்பு, காற்று, நீர், உணவு, தூக்கம் இவை ஐந்தும் நம் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. இந்த ஐந்தும் நமக்கு சரிவர அமைந்துவிட்டால் நம் உடல் நலத்திற்கு எந்த வியாதியும் துன்பமும் நெருங்காது அன்பர்களே. இந்த ஐந்தில் முதலாவதாக உழைப்பு. உழைப்பு என்றால் வேலை பார்ப்பது மட்டுமல்ல, உடல் அசைவோடு உடல் பயிற்சி இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் நாம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எழுந்தவுடன் கடவுளுக்கும் நம் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறுவோம். கடினமான உழைப்பு திறமையானவரையும் தோற்கடிக்கும். அதேபோல் நம் ஆரோக்கியத்திலிருந்தும் ஜெயித்து விடலாம். கடின உழைப்பு இருந்தால், அதாவது நம் உடல் அசைவோடு வேலை பார்ப்பவர்களுக்கும், வயலில் வேலை பார்ப்பவர்களுக்கும், ஓடி ஆடி வேலை செய்பவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி தேவை இருக்காது அன்பர்களே. ஆனால் உட்கார்ந்தே வேலை பார்ப்பவர்களுக்கு உடலில் அசைவு என்பது குறைந்து விடுகிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும் பொழுது உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் சோர்வடைகிறது. பெரும்பாலும் முதுகு வலி, கழுத்து வலி மற்றும் உட்கார்ந்து வேலை பார்ப்பதால் மூளைக்கு தான் அதிக வேலை கொடுக்கிறோம். இதனால் உடல் எடையும் கூடுகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்தே இல்லாமல் சிறிது நேரம் இடைவெளி விட்டு பின்பு நம் பணியை தொடரலாம். அதோடு உடற்பயிற்சியும் தேவை அன்பர்களே. காலை வேளையில் ஒரு 20 நிமிடங்கள் எவ்வளவு வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நடக்க பாருங்கள். இல்லை என்றால் மூச்சு பயிற்சி செய்யலாம். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நம் மூச்சு காற்றை கவனிக்கலாம். மூச்சு பயிற்சி செய்வது மெதுவாக காற்றை உள்ளே இழுத்து பின் மெதுவாக வெளியிட வேண்டும். குளிர்ந்த காற்று உள்ளே சென்று சூடான காற்று வெளியேறும். நாம் தினந்தோறும் மூச்சு பயிற்சி செய்து வந்தால் நம் உடல் சீரானதாக இருக்கும் அன்பர்களே. தூய்மையான காற்றை உள்ளிழுத்து அசுத்தமான காற்று வெளியேறும். இது சாதாரண பயிற்சி என்று தோன்றும். ஆனால் அதன் பயன் என்னவென்று அதன் பயனை அடைவோருக்கு மட்டும்தான் தெரியும் அன்பர்களே. கீழே ஒரு விரிப்பு போட்டு அதில் நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்தால் உடல் சீராகவும் மூளையும் மனமும் அமைதி பெறுவதை உணரலாம். அடுத்து தியானம் செய்யலாம். தியானத்தின் போது மூளை ஓய்வு பெறுகிறது. உறக்கத்தில் கூட மூளை ஓய்வு பெறாது. தியானத்தின் போது நம் உடல் இருப்பது கூட மறந்து விடுகிறோம். நம் உடல் எடை குறைந்து லேசாக இருப்பதை உணர முடியும் அன்பர்களே. அடுத்து யோகாவும் ஒரு சிறந்த உடற்பயிற்சி. அரை மணி நேர யோகா ஆரோக்கிய வாழ்வு. இரண்டாவதாக காற்று. நம் உடலுக்கு காற்று இன்றியமையாதது. நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையானதாக இருக்க வேண்டும். நாம் வசிக்கும் வீட்டில் காற்றோட்டமாக இருக்க ஜன்னல்களை திறந்து வைத்தால் தூய்மையான காற்று வரும். இந்த தூய்மையான காற்று வீட்டிற்கு வருவதற்கு வீட்டிற்கு வெளிப்பகுதியில் வேப்ப மரங்கள், மாமரங்கள் மற்றும் துளசி செடிகள் இருந்தால் இந்த தூய்மையான காற்றுக்கு மிஞ்சியது வேற எந்த காற்றும் இல்லை. நம் தியானம் செய்யும் போதும் மூச்சு பயிற்சி செய்யும் போதும் இந்த தூய்மையான காற்று எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். தூய்மையான காற்றை சுவாசித்து சுறுசுறுப்பான வாழ்க்கையை அடைவோம் அன்பர்களே. காற்றுக்கு உருவமில்லை என்றாலும் அந்த காற்றுதான் நம் உயிருக்கே மூலதனம் அன்பர்களே. மூன்றாவதாக தண்ணீர். பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீர் நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது.
தினந்தோறும் காலை எழுந்தவுடன் தூய்மையான தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் அன்பர்களே. தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர் குடிக்கலாம் என்று எண்ண வேண்டாம். நம் உடலுக்கு தண்ணீர் அவசியம். அதனால் அடிக்கடி தண்ணீர் அருந்துவது நல்லது. தண்ணீர் கொதிக்க வைத்தால் அதில் உள்ள உயிர் சக்தி அழிந்துவிடும். அத்துடன் தாது பொருட்களும் ஆவியாகி விடுகின்றன. இப்படிப்பட்ட தண்ணீரை குடிப்பதால் எந்தவித பயனும் இல்லை. நீரை சுத்தப்படுத்த மண்பானை, செப்பு பாத்திரம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தூய்மையான தண்ணீர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடித்து வந்தால் பின்பு பாருங்களேன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் இந்த வீடியோ நீண்டு கொண்டே போவதால் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அன்பர்களே. அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோவின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.